வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி ஒரு விலாக். என்ன விலாக்னா, அம்மாவுடைய சேரீயில் எதெல்லாம் நம்ம கட்டலான்னு தான் விலாகே. ஹலோ, வணக்கம் தமிழ் மக்களே. நான் மும்பையிலேருந்து அங்கே நேட்டிவ்க்கு வந்திருக்கேன். இந்த 4 ப்ளவுஸ் எங்கள் அக்காவோட ப்ளவுஸ் தான். ப்ளவுஸு சூப்பராக இருக்குது. ஆனால் சேலை நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி சேலை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? இத்தனை ப்ளவுஸ்க்கு எத்தனை சேலை மேட்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏமா சொல்லுமா, என்ன வேணும்? இந்த 4 ப்ளவுஸுக்கு ஏதாவது சேலை இருந்தால் கூட, இங்கே ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணணும், எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, இதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது இதுக்கு மேட்சாக உங்ககிட்ட சேலை இருக்குமா என்ன? ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் நிறைய இருக்குது. நிறைய இருக்குதா? எதுக்கு இதுக்கு நிறைய போடலாம், இதுக்கு நிறைய போடலாம் வச்சிருக்க நீ? ஒன்று 4 5 இருக்குது. அந்த கருப்புக்கு 10 கூட கூடங்குது. பாத்துருவோமா? பாரு, கண்டிப்பா பாரு. கருப்புக்கு நிறைய இருக்குன்ற. ஆமா, 4 ப்ளவுஸ்க்கு எந்தெந்த சேலை மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதில் செலக்ட் பண்ணி நான் கட்டிக்கிறேன். நிறைய இருக்குது. ஒன்னொன்று சொல்றாங்க, ஒவ்வொன்றுல 5 இருக்கான், கருப்புக்கே 10 15 இருக்குன்றாங்க. வாங்க, எங்க அம்மா கலெக்ஷன்ல கருப்புல எத்தனை சேலை மேட்ச் ஆகுது, அதில் நம்ம எதை கட்டலாம்னு பார்க்கலாம். ஓகே, நான் கருப்புக்கு மேட்சா சந்திரமுகி ரூம்குள்ள நுழைஞ்ச ஜோதிகா மாதிரி நமக்கு வேண்டியதை டப்பு டிப்புன்னு எடுத்து வைக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்புறம் என்னங்க, எதை எதை போடுறது, எதை எதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கலாங்க. எங்கள் அம்மா நிறைய சாரி கருப்பில் தான் வச்சுருப்பாங்க. நானும் ஒரு கருப்பு பைத்தியம். உங்களில் எத்தனை பேர் கருப்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய சேலை வச்சுருக்காங்க. ஆனால் சில சேலைகளை தான் எனக்கு கவுனாக வெட்டுறதுக்கோ சேரீயாவோ கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் நம்ம அங்கே போனால் எத்தனை வேணால் கட்டிக்கலாம், எப்போ வேணால் கட்டிக்கலாம், ஆனால் திரும்ப அங்கேயே வைக்கணும். அதுதான் கண்டிஷன் நம்பர் 1. அதுவும் இல்லாமல் நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதால மோஸ்ட்லி அவங்களோட சேலையை தான் நான் கட்டுவேன். கட்டிட்டு அதேமாரி அயன் பண்ணி வச்சிடுறது. ஆனால் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு என்ன சேலை எடுக்கலான்னு நம்ம இது பண்ணுவோம் பாருங்கள். இப்போ 4 நாள் கோயிலுக்கு போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலை, ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் முக்கியமான ப்ளவுஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் இப்படி தான் பண்ணுறது. நீங்களும் அப்படி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் பண்ணுவீங்களா? என்ன தான் நம்மக்கிட்ட 1000 சேலை இருந்தாலும் அம்மா சேலையோ அக்கா சேலையோ கட்டுறது அது ஒரு தனி ஒரு சுகந்தானே, என்ன சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகலேன்னு இந்த கவலைப்பட வேணாம். அவங்களோட ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டி எதை வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் அப்படி தாங்க. ஒரு 4-5 பேர் பொண்ணுங்க இருக்க வீட்டில் அது ரொம்பவே சகஜம். ஆனால் இப்போ நம்ம பசங்க அப்படி இருக்குங்களா? ஒருத்தவங்க ட்ரெஸ் அடுத்தவங்களுக்கு கொடுக்க யோசிக்கிறது. ஒரு வழியாக செலக்ட் பண்ணிவிட்டேன், எதை கட்டலான்னு பார்க்குறேன். நான் எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் இப்படி தான் ஒரு 2 ஜாக்கெட்டை வச்சுட்டு இத்தனை புடவை செலக்ட் பண்ணி அதில் ஒன்றா கட்டுறது. நீ பாருமா, எடுத்தாச்சுமா. கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறேன். இன்னும் இருக்குமே, எடுக்க வேண்டியதானே? இது வரைக்கும் எடுத்துருக்கிறேன் 4 ஜாக்கெட். இது இன்னும் கொஞ்சமும் இருக்குது. அந்த ரெட் பட்டன் எடுத்து பக்கத்தில் ஒன்று இருக்கு பாருங்க. பாருங்க, போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், ஆடி தள்ளுபடி எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ நான் எடுத்த சேலைக்கு மேட்சா, என்ன ப்ளவுஸுக்கு மேட்சா நான் இந்த சேலைகளை எடுத்தேன்னு சொல்கிறேன். முதல் ப்ளவுஸை தனியாக எடுத்துகிட்டு இதை எடுத்து வைக்கிறேன். ஸோ முக்கியமாக ஒரு 7-8 ப்ளவுஸ் இருந்தால் போதுங்க, நிறைய சேரீக்கு மேட்ச் பண்ணலாம். நான் டெய்லராக இருந்தாலும் என்னுடைய எல்லா சேரீக்கும் நான் ப்ளவுஸே தைக்கிறதில்ல, மிக்ஸ் மேட்ச் தான் பண்ணி போட்டுக்கிறேன். அதாவது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இத்தனை சேரீ இங்கே இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி கருப்பு, சிகப்பு, பச்சை, மிஞ்சி போனால் மல்டி கலரில் ஒரு ப்ளவுஸு, அப்புறம் ஒயிட்டு, கோல்டன் ப்ளவுஸ் முக்கியமாக அந்த பட்டு சாரிக்கு, பார்டருக்கு, இதுக்கெலாம். இது மாதிரி ஒரு 7-8 ப்ளவுஸை நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க. அடிக்கடி சேலையே கட்ட மாட்டேன் நான், அதனால் ப்ளவுஸ் தைக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க அது மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. இந்த சேரீயில் உங்களுக்கு எதை வேணால் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த ப்ளவுஸு நான் சொல்கிற மெயினான கலர் ப்ளவுஸ். டெய்லி சேலை கட்டுறவங்களுக்கு சொல்லவே வேணாம், கணக்கில் இல்லாமல் ப்ளவுஸ் தைப்பாங்க. ஜாக்கெட் இருக்குது, கருப்பு கலரில் அவ்வளோ ஜாக்கெட் இருக்குது. நீ இந்த சேலைக்கு என்ன கலர் போட்டிருக்க? கருப்பு போட்டு. இதில் நிறைய சேலைக்கு என்ன கலர் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன்? கருப்பு ஜாக்கெட். அதே தான், எல்லாருக்கும் கருப்பு ரொம்ப பிடிச்சமான கலர். ஸோ இதுக்கும் கருப்பு.
ஸோ கருப்புக்கு கருப்பு ப்ளவுஸு, இதுவும் கருப்பு, இந்த உல்டாவை மடிச்சிருக்கு. சரி, இதுக்கும் அப்படி இல்லையா, எனக்கு சேலையும் இல்லை ப்ளவுஸ் மட்டும் ஒரு 4-5 இருந்தால் நான் எல்லா சேலையும் கட்டிக்கலான்றவங்க நான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா, இதே டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாதுன்றதுக்காக இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன். அடிக்கடி உடம்பு சைஸ் மாறுது, யார் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிக்கிட்டுன்னு இப்போ இருக்க பிள்ளைங்க சுத்தமாகவே தைக்கிறதில்ல. அப்படியே ரெடிமேடில் ஒரு 4-5 எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை ஒப்பேற்றிடுறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இப்போவும் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் சைடில் கோயிலுக்கு போகிறது, வீட்டில் ஃபங்க்ஷனு எல்லாத்துக்கும் சேலை தான் கட்டணும். சேலை இல்லாமல் சுடிதார்லாம் போட்டால் செல்லாது. அதனால் நாங்கள் எப்பயும் சேலை தான் கட்டுறது. நான் அப்படி இப்படி அம்மாவுடைய பீரோவை அலசி ஆராய்ஞ்சு சிலதை எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஓகேவான்னு பாருங்கள். இந்த மாதிரி இதை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்காக தான் இது ஒரு சின்ன டெக்னிக் தான் நான் காமிக்கிறது. அதுவும் இல்லாமல் எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் அம்மாவுடைய சேலை கட்டுறதுல ஒரு தனி ஆனந்தம் தானே, அது எதுக்கு மிஸ் பண்ணுவானே. சரி, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டிடலாம். இந்த சாரி மேட்ச், ஒரு சிகப்பு ப்ளவுஸ்க்கு இத்தனை. ஸோ இந்த சிகப்பு. இது ஒரு சிம்பிள் விலாக் தாங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் டைலரிங், ஸ்டோரி டெல்லிங், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு, அது மாதிரி பெயிண்டிங்ஸு, ஹேண்ட் கிராஃப்ட்டு, எம்ப்ராய்டரி நிறைய இருக்குது. உங்கள் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அதில் இருக்க கமெண்ட்ஸையும் நீங்கள் எழுதுங்க. இங்கே பாருங்கள், கடைசியில் இந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சஞ்சனக்கா கருப்பில் எத்தனை வருதுன்னு கணக்கே இல்லைங்க. ஆனாலும் நம்ம கோயிலுக்கு போகும்போது ப்ளெயினாக பிளாக் அதிகமாக வர மாதிரி கட்ட மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட்டலாம். என்னங்க, எங்கள் அம்மாவுடைய சேரீ கலெக்ஷனில் நான் 3 ப்ளவுஸுக்கு இத்தனை சேலை எடுத்துட்டேன். எத்தனை கட்டினா அதுக்கு மேலேங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அழகான ஒரு டைலரிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.